கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்தில் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே நம்மளோட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு வேத புஸ்தகத்திலிருந்து நாம் ஒரு சம்பவத்தை என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 31. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 20வது வசனம். ஓகே, வாசிங்க வாசிங்க வாசிங்க. வந்தான் நின்று கேட்டான். அவன் இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. இதோ தான் யூதானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தியரின் சேனைகளில் இருந்து எழுந்து வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேலர் எல்லோரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். அந்நேரத்திலே இஸ்ரவேல் வந்து அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். அவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை மிகவும் ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமாரியை கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன் நகையிலே விற்றவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தியரை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்பட்டது? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு வெற்றி சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று சொன்ன வார்த்தைகளையே சொன்னார்கள். அந்த மனுஷனோடு அவன் பேசிக் கொண்டிருப்பதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகளையும் உன் இருதயத்தையும் அதிகாரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா சொல்லி அவனை விட்டு வேற ஒரு இடத்திற்கு அந்த பிரகாரமாகவே ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்போது அவனை அழைப்பித்தான். போதும். அப்பொழுது அவன் என்ன செய்தான்? அழைப்பித்தான். அவனை அழைப்பித்தான். சவுல் ராஜா தாவீதை என்ன செய்தான்? அழைப்பித்தான். எல்லாரும் இந்த பகுதியை கவனிச்சிங்களா? நீங்க கவனிங்க, அப்போதான் உங்களுக்கு பிரசங்கம் புரியும். நீங்க எந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்து வேத பகுதியை கவனிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் பாருங்க கர்த்தர் உங்களோட என்ன செய்வார்? பேசுவார், இடைப்படுவார். ஆகையால் பேசுகிறது நான் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கவனிங்க, இங்கே ஒரு சம்பவம். தாவீதுடைய தகப்பன்
தாவீதை அழைத்து யுத்தத்தில் இருக்கிற உன் சகோதரர்களை நீ சென்று அவர்களை சந்தித்து அவர்களுக்கு நான் கொடுக்கிற ஆகாரத்தை அவர்கள் புசிப்பதற்கு அதிகாரிகள் கையில் கொடுத்து அவர்களிடத்தில் கொடுக்க சொல்லி அந்த அதிகாரியிடத்திலே உன் சகோதரர்களை குறித்து விசாரித்து என்னிடத்தில் நீ சுக செய்தி என்ன செய் கொண்டு வா. அப்படியாக என்ன செய்கிறான்? தாவீதினுடைய தகப்பன் ஈசாய் தாவீதை என்ன செய்கிறான்? யுத்த களத்திற்கு அனுப்பி விடுகிறான். கவனியுங்கள், வாலிப பிரயாத்தில் இருக்கிறதான தாவீது தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யுத்த காலத்தில் தன்னுடைய சகோதரர்களை சந்திப்பதற்காக என்ன செய்கிறான்? அவன் புறப்பட்டு வருகிறான். அங்கே யுத்த களம், யுத்தம் நடக்கவில்லை. ஆனால் யுத்த களம் எப்படி இருக்கிறது? ஒரு விதமான பரபரப்பா என்ன செய்கிறது? இருக்கிறது. யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? சில என்ன சொல்லுவாங்க, சில சிக்னல்லாம் குதிரையெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா காலை எடுத்து கீழே என்ன செய்யுது? அடிக்குது. காலை எடுத்து கீழே அடிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? யுத்த குதிரைகள் யுத்தத்துக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா, யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அதுக்குள்ள என்னமா பண்ணும்? இந்த காலத்துல காலத்துக்கு என்ன பண்ணும்? கீழே என்ன பண்ணும்? அடிக்கும். அப்புறம் அது அவருடைய மூக்கு பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி என்ன பண்ணும்? ரெடி ஆயிட்டேன். அப்புறம் ஒரு மாதிரி என்ன விடும்? சவுண்டு விடும். அப்புறம் யுத்த வீரர்களுக்குள்ளே ஒரு ஆர்ப்பரிப்பு சத்தமும், தங்களின் கைகளிலே இருக்கிற அந்த ஆயுதங்களை எடுத்து உயர்த்தும் பொழுது சத்தம் எல்லாம் பாருங்க, ஆயத்தம். அப்படியாப்பட்ட ஒரு ஆயத்தம் தான் தாவீது அந்த யுத்த களத்துக்கு போகும்போது அங்க நடந்துகிட்டு. நன்றாக கவனியுங்கள், பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ராணுவத்தை என்ன செய்கிறார்கள்? நெருக்கும்படியாக வந்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ராணுவத்துக்கு சவுல் என்ன செய்கிறான்? ராஜாவாக இருக்கிறார். ஆனால் சவுலுக்குள்ள என்ன இல்லை? கர்த்தருடைய அபிஷேகம் இல்லை. சவுலுக்குள் இருந்த அந்த அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது தாவீதுக்குள்ள என்ன செய்து விட்டது? வந்துவிட்டது. ஆக சவுல் அவர் ஒரு சாமானியனாக, சாதாரண ஒரு மனிதனாக இருக்கிறார். அவனுக்கு யுத்த நுணுக்கங்கள் தெரியும். ஆனால் பலம் இல்லாதவனாக இருக்கிறான். நம்பிக்கை அற்றவனாக இந்த பெலிஸ்தேயர்களை மேற்கொள்ள முடியாது என்ற நம்பிக்கை இல்லாதவனாக என்ன செய்கிறான்? இருக்கிறான். அந்த புறமும் இந்த புறமும், அந்த புறம் பாருங்க பெலிஸ்தருடைய சேனைகள், இந்த புறம் இஸ்ரவேலுடைய சேனைகள். பெலிஸ்தருடைய சேனையிலிருந்து ஒருவன் பாருங்கள் எழும்பி வருவான். அவனுடைய பெயர் கோலியாத். அவன் என்ன செய்வான்? அந்த சேனையிலிருந்து எழும்பி வந்து இஸ்ரவேல் சேனைக்கு முன்பாக நின்று என்ன செய்வான் என்றால், இஸ்ரவேல் தேவனையும் இஸ்ரவேல் சேனையும் என்ன செய்வான்? நிந்திப்பான். அவன் கடந்து வருவான், இஸ்ரவேல் தேவனையும் இஸ்ரவேல் சேனைகளையும் நிந்தித்து விட்டு என்ன செய்வான்? போய்விடுவான். இந்த கோலியாத்து பெலிஸ்தர் சேனையிலிருந்து எழும்பி வரும் பொழுது, இஸ்ரவேல் சேனைக்கு முன்பாக வரும் பொழுது, இஸ்ரவேல் ராணுவத்தில் இருக்கிற வீரர்கள் இந்த பெலிஸ்தனுடைய, அதாவது பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்துடைய முகத்தை பார்ப்பதற்கு பயந்து ஒருவருக்கு ஒருவர் பின்பாக என்ன செய்வார்கள்? ஓடி ஒளிந்து கொண்டிருப்பார்கள். மாபெரும் ஒரு அவமானம். இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் தான் அங்கே என்ன செய்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரம் முழுமையாக படிங்கள். 17வது அதிகாரம் மாத்திரமல்ல, 16, 17, 18 தொடர்ந்து படியுங்கள். இப்பொழுது தாவீது யுத்த களத்துக்கு வந்து விட்டான். அவன் யுத்த களத்துக்கு வருகிறான். சரியாக கோலியாத்தும் என்ன செய்கிறான்? அவன் முன்பாக வந்து இஸ்ரவேலின் தேவனையும் இஸ்ரவேலின் ராஜாவையும் இஸ்ரவேலின் தேவனை சேனையும் என்ன செய்கிறான்? நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இது தாவீது கேட்டவன எப்படி ஆயிடுச்சு? அவனுக்கு அப்படியே மூர்க்க ஒரு வெறி, மூர்க்க ஒரு கோபம் வந்துருச்சு. அவனுக்குள்ள அந்த மூர்க்க வெறி, மூர்க்க கோபம்
எதனால வந்தது அப்படின்னா, தாவீதுக்குள்ள இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, நீங்க தொடர்ந்துல படிச்சிருப்பீங்க. உடனே பாருங்க, அவன் அங்க என்ன செய்யறான் அப்படின்னா, அதெல்லாம் விசாரிக்கிறான். 26வது வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீது 25 கவனிங்க. அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார். வெறும் மானியம் இல்ல, என்ன மானியம்? சர்வ மானியம். இஸ்ரவேல் தேவனையும் இஸ்ரவேல் சேனையும் நிந்திக்கிற தாவீது கேட்டான். அதுக்கப்புறம் ஒரு அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்பு வருது? இந்த கோலியாத்தை கொன்றவனை ராஜா என்ன செய்வாரு? பெரிய ஐஸ்வர்யன் ஆக்கிடுவாரு. அப்புறம் ராஜாவுடைய குமாரத்தையே கல்யாணம் கட்டி வச்சிருவாரு. அவருடைய குடும்பத்துக்கு, கோலியாத்தை கொன்ற அந்த நபருடைய குடும்பத்துக்கு சர்வ மானியம் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அடுத்த வசனம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றால், அதற்கு ஜனங்கள் அவனை கொள்ளுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். இவன் மறுபடியும் கேட்கிறாங்க, நிக்கிறவன், இவனை கொன்னா என்ன நடக்கும்? இவனை கொன்னா ராஜா என்ன கொடுப்பாரு? இவனை கொன்னா ராஜா என்ன கொடுப்பாரு? என்ன செய்வாரு? அந்த ஜனங்கள் மறுபடியும் ராஜா சொன்னது திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 28. அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதே, இப்பதான் பாயிண்ட் போற கவனிங்க. 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியா கேட்டபோது, பாருங்க, அந்த யுத்த காலத்தில் இருக்கிற மற்ற நபர்களோடு தாவீது விசாரிக்கிறான். இந்த கோலியாத்தை கொன்னா ராஜா என்ன செய்வாரு? இந்த கோலியாத்தை கொன்னா ராஜா என்ன செய்வாரு? ஏன் அதனால கேட்கிறான்? கோலியாத்து கூட போய் சண்டை போடுற ஒரு விருப்பம் இப்ப யாருக்கு வந்துருச்சு? தாவீதுக்கு வந்துருச்சு. கோலியாத்தை நிச்சயமா கொன்றுலான்ற ஒரு நம்பிக்கை இப்ப யாருக்குள்ள வந்துருச்சு? தாவீதுக்குள்ள வந்துருச்சு. அவன் கோலியாத்து கூட சண்டை போனா அவன் உள்ள இருதயத்துல மனதுல முடிவை எடுத்துட்டான். எடுத்ததுனாலதான் வாயில இப்படியாப்பட்ட வார்த்தைகளை என்ன செய்யுது? அவன் இவனை கொன்னா ராஜா என்ன செய்வாரு? ராஜா என்ன கொடுப்பாரு? மறுபடியும் உற்சாகத்துல தாவீது மறுபடியும் அங்க இருக்கிற ஜனங்களோடு கேட்டு கொண்டிருக்கிறதை தாவீதுடைய மூத்த சகோதரன் யாரு? எலியா. இவன் யுத்த வீரன். இவன் கேட்கிறான். எலியா கேட்ட போது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? தாவீது மேல பாருங்க, அண்ணனுக்கு கோபம் ஆயிடுச்சு. அடுத்து, இங்க எதுக்கு நீ வந்த? இது யுத்த களம். இது என்ன விளையாடுற இடமா? இது யுத்த களம். இங்க எதுக்கு நீ வந்த? வனாந்திரத்தில் அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். என்ன நடக்குது தெரியுமா? அண்ணன் சொன்னத தாவீது காது கொடுத்து என்ன செய்யல? கேட்கவே இல்லை. எலியாப் சொன்னத தாவீது என்ன செய்யல? காது கொடுத்து கேட்கல. காது கொடுத்து கேட்காம அவனாவே தாவீதாவே பேசிக்கிறான். அடுத்த வசனம். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, இதை எலியாப்ட சொல்லல, தவறா புரிஞ்சுக்க கூடாது. அவனுக்கு அவனே பேசிக்கிறான். தாவீது தனக்கே கேள்வி கேட்டுக்கிறான். கர்த்தர் என்ன இந்த யுத்த காலத்திற்கு ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். இந்த யுத்த களத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு வருவதற்கு ஒரு நோக்கம் இல்லாமல் போகாது, ஒரு முகாந்திரம் இல்லாமல் போகாது அப்படின்னு அவனுக்கு அவனே பேசிக்கொண்டு என்ன செய்யறான்? என்ன நடந்திருக்கும்? அடுத்த வசனம் பாருங்க. 30வது வசனத்துக்கு நல்லா கவனிங்க. அவனை விட்டு. யாரை விட்டு? அவனை விட்டுனா யாரை விட்டுங்க?
சொல்லுங்க, யாரை விட்டு சொல்லுங்க, தயவு செய்து பேசுங்க. யாரை விட்டு? ஆமா, எலியா. எலியாப்பை விட்டு. பாருங்க, இந்த வார்த்தையை தாவீது சொல்லிட்டு அவன் அண்ணனை விட்டு கடந்து போயிட்டான். சரிங்க, இப்போ எலியா பாருங்க, தாவீது மேல சந்தோஷமா இருந்தான், மகிழ்ச்சியா இருந்தான். தம்பி நல்லபடியா வந்து சேர்ந்துட்டியாப்பா, யுத்த காலத்துக்கு வந்திருக்க, இடையில உனக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே, பெலிஸ்தருடைய சேனையினால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரலையே, தண்ணி குடிச்சியா, சாப்பிட்டியா, கஷ்டப்பட்டு இது வந்தியா, ரொம்ப சிரமப்பட்டு வந்தியா, ஐயோ முகம்லாம் வேர்த்து இருக்க, வாடதா இருக்க, ரொம்ப தூரம் நடந்து வந்து உனக்கு கால் வலிக்குதா, அப்படியா கேட்டான் எலியா? சொல்லுங்க, அப்படியா கேட்டான்? இல்ல. நீ எதுக்கு இங்க வந்த? வனாந்தரத்துல இருந்து அந்த ஆடை என்ன பண்ண? கடுமையா பாருங்க, எலியா தாவீதை நடத்துறான், கடுமையா நடத்துறான் பாருங்க. ஆனா இதையெல்லாம் பாருங்க, தாவீது என்ன செய்யல? ஆமா, செவி சாய்க்காமல் அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி, அண்ணனை விட்டு பாருங்க, கொஞ்சம் அப்படி தள்ளி போய் வேற ஒரு ஆள்கிட்ட பேசாங்க. அவனை விட்டு வேறொரு இடத்தில். எலியா கேட்டதுக்கு தாவீது பதிலே சொல்லல. ஏதாவது பாருங்க காரணங்கள் சொல்லலாம்ல, சொல்லல. அப்பதான் அனுப்பி விட்டுட்டாரு. அவர் தான் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு, நானா விரும்பி வரல, அப்பா சொன்னதுனாலதான் வந்தேன், அப்பா சொல்றத கேட்டுதானே ஆகணும். இப்படிலாம் பேசல. நீ கோவப்படாதனே, நீ கோச்சிக்கிறாதனே, அப்படிலாம் சொல்லல. எலியா பேசுறதை கவனிக்கவே இல்லை பாருங்க. அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். மறுபடியும் பாருங்க, ஆமா, இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனாகிய கோலியாத்தை கொண்டால் என்ன செய்யப்படும்? அந்த பிரகாரமான நான் சொன்னதுதான். மறுபடியும் கேட்கிறான், வேறாவது போய் கேட்கிறான் பாருங்க. ஜனங்கள் முன்பு போலவே உத்தரவு சொன்னார்கள். ஆமா, என்னென்ன செய்யப்படும்? ராஜா என்ன சொன்னாரு? இந்த கோலியாத்தை கொல்றவன ராஜா ஈஸ்வரன் ஆக்கிடுவாரு, ராஜாவுடைய குமாரத்தையும் திருமணம் செஞ்சு கொடுத்துருவாரு. இந்த கோலியாத்தை கொல்ற குடும்பத்தாருக்கு ஆமா என்ன 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 என்னது என்ன போட்டிருக்காங்க? என்ன போட்டு சொன்னாரு? சன்மானம். ஆமா, சர்வ மானியம். அது சொல்றாங்க. திருப்பி பாருங்க, தாவீது இவங்க சொல்றாங்க. 31, தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். பாருங்க, யுத்த களத்துக்கு போய் அண்ணன் பக்கத்துல இன்னொன்னு பேசிட்டு இருக்கிறான். அண்ணன் வந்து பாருங்க கோபமா தாவீதை நடக்கிறான். கோபமா விட்ட வார்த்தைகளை தாவீது பாருங்க அதை கண்டுக்கவே இல்லை. பாருங்க, அடுத்த ஆள்கிட்ட போறான். அப்புறம் பாருங்க அப்படியே அடுத்த ஆள்கிட்ட போறான். கடைசி அந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து தாவீதை எங்க போய் விட்டாங்க? எங்க போய் விட்டாங்க? ராஜாட்ட போய் விட்டாங்க. எங்க போய் விட்டாங்க? ராஜாட்ட போய் விட்டாங்க. இருந்து என்னங்க புரியுது? இருந்து என்ன புரியுது? என்ன புரியுது? இப்பதான் நம்ம பாருங்க இந்த வசனத்தினுடைய ஆவிக்குரிய அழுத்தங்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். என்ன புரியுது? என்ன புரியுது? கவனிங்க. இங்கே எலியா என்ன செய்கிறான்? தாவீதை என்ன செய்கிறான்? கண்டிக்கிறான். புரிஞ்சுக்கோங்களேன். குழப்பமா பேசுற ஆட்களை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். அவிசுவாசமா பேசுற ஆட்களை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். பிரச்சனையான ஆட்களை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். பிரச்சனையான ஆட்கள் செய்யற பிரச்சனைய, குழப்பமான ஆட்கள் செய்யற குழப்பத்தை, அவிசுவாசமா பேசுற ஆட்களுடைய அவிசுவாசமான கிரியைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது? காது கொடுத்து கேட்கக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? புரிஞ்சவங்க கொஞ்சம் ஆமென் சொல்லுங்களேன். அதான் இந்த ஆவிக்குரிய அர்த்தம். தாவீதுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிச்சு. எல்லாரும் என்ன கவனிங்க, இந்த புக்கை வைங்க, ரொம்ப அக்கறையா படிக்கிறீங்க, செய்தியை கேட்காம. தாவீதுக்கு தன்னுடைய உடன் பிறந்த அண்ணன் தேவ சித்தத்துக்கு விரோதமா என்ன செய்கிறான்? இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறான். தேவ சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறான். ஆகையால் இப்பொழுது என் அண்ணன் பேசுகிற
வார்த்தைகளை நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்னை கொண்டு இங்கே ஒரு பெரிய காரியத்தை என்ன செய்ய போகிறார். அதை என் அண்ணனுக்கு நான் மறு உத்தரவு சொல்லி அதிலே வாக்குவாதம் வந்து, தர்க்கம் வந்து, அதிலே சண்டை சச்சரவு வந்து, தேவ சித்தம் இங்கே நிறைவேறாமல் என்ன செய்யக்கூடாது, போய்விடக் கூடாது என்று ஞானத்தோடு புத்திசாலித்தனமாக தேவனுடைய அறிவை பயன்படுத்தி அவன் என்ன செய்கிறான், ஒவ்வொரு இடமாக என்ன செய்கிறான், அவன் நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு இடமாக என்ன செய்கிறான், அவன் நடந்து போய்கொண்டே இருக்கிறான். அவன் கடந்து என்ன செய்கிறான், போய்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு இடமாக என்ன செய்கிறான், நடந்து போய்கொண்டே. நன்றாக கவனியுங்கள். உங்களுக்கு நேராக சில பிரச்சனையான நபர்கள் வரலாம். உங்களுக்கு நேராக சில குழப்பமான மனிதர்கள் வரலாம். உங்களுக்கு நேராக தீமையை ஏற்படுத்துகிற நபர்கள் வரலாம். உங்களுக்கு நேராக உங்களை பரியாசம் பண்ணுகிற நபர்கள் வரலாம். உங்களுக்கு நேராக உங்களை வம்புக்கு இழுக்கிற நபர்கள் வரலாம். உங்களுக்கு நேராக எப்பொழுதும் விசுவாசமாய் பேசுகிற நபர்கள் வரலாம். அவர்களுடைய கிரியைகளை நீங்கள் கவனிக்காமல், உங்கள் இருதயத்தின் மூலமாய், மனதின் மூலமாய் கவனிக்காமல், உங்கள் சரீர கண்களை அவர்கள் பக்கமாய் திருப்பாமல், உங்கள் ஆவி ஆத்துமாவை ஒரு பக்கமாய் திருப்பாமல், அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய அந்த காரியங்கள், அடுத்து செய்ய வேண்டிய அந்த பொறுப்பு, அடுத்து செய்ய வேண்டிய அந்த கடமை, அடுத்து செய்ய வேண்டிய மற்ற காரியங்களிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உடனே கவனம் செலுத்துகிறவர்களாயும் உடனே அதை போய் செய்கிறவர்களாயும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். பாருங்க, என் அண்ணன் இப்படி பார்த்து என்னை கேட்டானே, என் மேல இப்படி கோவப்பட்டானே, நான் ஆடெல்லாம் உண்மையா தானே மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த ஆடை நான் பொறுப்பா தானே விட்டுட்டு வந்திருக்கிறேன், நானா இங்க வரல, அப்பா சொல்லி தானே வந்திருக்கிறேன், என் அண்ணன் இப்படி பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு போய் மற்றவங்கிட்ட போய் நியாயம் விசாரிக்கல. எங்க அண்ணன் என்ன தேவையில்லாம பேசுறாரு, எங்க அப்பா சொல்லி தான் நான் வந்தேன், எங்க அண்ணன் சொல்ற மாதிரி ஆடெல்லாம் பொறுப்பு இல்லாம வனாந்தரத்துல விட்டுட்டு வந்து வரல, அதை பாதுகாப்பா விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு போய் அண்ணன் சொன்னத தவறுன்னு பாருங்க. இவன் மற்றவங்கிட்ட போய் என்ன செய்யல, அதெல்லாம் பேசல. இன்னைக்கு பாருங்க, அநேகர் இதுதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? அநேகர், ஆமா, ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு, இவங்க அவங்க மேல குற்றச்சாட்டு, அவங்க இவங்க மேல குற்றச்சாட்டு. அவங்க வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்க அவங்க மேல குற்றச்சாட்டு, இவங்க மேல குற்றச்சாட்டு. வீட்டுக்கு வெளியே வந்தா இவங்க அவங்க மேல குற்றச்சாட்டு, அவங்க இவங்க மேல குற்றச்சாட்டு. ஆமா, அதை கூட கொஞ்சம் பட்டணத்துக்குள்ள வந்துட்டாங்க, இவங்க அவங்க மேல, அவங்க இவங்க மேல, எல்லா இடத்துலயும் பாருங்க, மாத்தி 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 பாருங்க. தாவீது தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் மேலே குற்றச்சாட்டு வைப்பதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இங்கே இருக்கிறது. அவன் பொறுப்பு இல்லாம இங்க வரல, அவனா இங்க வரல, தன்னுடைய தகப்பன் சொல்லிதான் அனுப்பி வந்திருக்கிறான். ஆனாலும் தன் உடன் பிறந்த சகோதரன் சொன்ன வார்த்தைகளுக்கு அவன் என்ன சொல்லல, மறு உத்தரவு கொடுக்கல. பாருங்க, அவனை விட்டுட்டு அடுத்த ஆள்கிட்ட போயிட்டான். அண்ணனை விட்டுட்டு எங்க போயிட்டான், அடுத்த ஆள்கிட்ட. 30 அவனை விட்டு, அவனை விட்டுன்றது நீங்க கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்க. அவனை விட்டு, அந்த குழப்பமான நபருடைய செயல்பாடை விட்டு, குழப்பமான நபரையே விட்டு சொல்ல வரல. ஆமா, இப்போ உங்களுக்கு மனைவி குழப்பமானதுன்னா மனைவி விட்டுறதா, கணவர் குழப்பமானதுன்னா கணவன் விட்டுறதா, அம்மா குழப்பமானாலும் அம்மா விட்டுறதா, அத்தை குழப்பமான ஆள் அத்தையை விட்டுறதா, மாமனார் குழப்பமான ஆள்னா மாமனார் விட்டுறதா, பிள்ளைகள் குழப்பமான ஆட்கள் பிள்ளைகள் விட்டுருவோமா? இல்லை இல்லை, அவருடைய குழப்பமான அந்த செயல்பாடுகளை விட்டு, அவர்கள் பிரச்சனை செய்கிற அந்த செயல்பாடுகளை விட்டு, அவர்கள் அவிசுவாசமாய் செயல்படுகிற அந்த கிரியைகளை விட்டு, அதை என்ன செய்யக்கூடாது, மனதுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அதுதான் அவனை விட்டு, அவனை விட்டு. இல்லையா? சில பேர் பார்த்துருக்கேன், யாராவது ஒண்ணு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதையே என்ன செய்வாங்க, ஒரு வாரத்துக்கு, ஆமா, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்ன செய்வாங்க, மண்டைக்குள்ள பாருங்க, அதே என்ன செய்வாங்க, அப்படியே ஓட விட்டு ஓட விட்டு ஓட விட்டு. இல்ல பாருங்க, யார் மூலமா ஏதாவது ஒரு 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 பிரச்சனை வந்துச்சு, ஏதாவது ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்க, இல்ல ஒரு தீமை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அதையே மண்ணுக்குள்ள போட்டு அப்படியே உருட்டி 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 உருட்டி. இல்ல பாருங்க, யாராவது பாருங்க, அதாவது செய்யாத செஞ்சேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆமா அதே பாருங்க அப்படியே வரிசையா போய் பாருங்க, அப்படியே ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு நான் செய்யாத செஞ்சேன்னு சொல்லிட்டாங்க, நான் செய்யாத செஞ்சேன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. அடுத்த வாரம் பாருங்க சர்ச்சுக்கு வர்ற வரைக்கும் தாவீது அதை செய்யல, தாவீது அதை செய்யல. ஏன்னா அடுத்தடுத்து அவன் செய்ய வேண்டிய பொறுப்பு அங்க அதிகமா இருக்கு. அடுத்தடுத்து அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா அவன் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். நான் தான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும், எங்க அண்ணன் இல்லை. இதை நன்றாக அவன் விளங்கி கொண்டதுனாலே, புரிந்து கொண்டதுனாலே அவன் என்ன செய்கிறான், பொறுப்பில்லாமல் அவன் சகோதரன் பேசிக் கொண்டிருக்கிறான். அதை நன்றாக தாவீது உணர்ந்து அவனை விட்டு என்ன செய்கிறான், அடுத்த நபரிடத்தில் என்ன செய்கிறான், கடந்து போய்விட்டான். அதே போல நீங்கள் நானும் சில நபர்கள் மூலமாக வருகிற பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கடிகள், சில மூலமாக வருகிற அவிசுவாசமான கிரிகள், அவிசுவாசமான பேச்சுகள், இவைகளை கண்டும் காணாமல் விட்டுவிட்டு அடுத்து நாம் என்னென்ன செய்ய வேண்டும், அதில் முழுமையாக என்ன செய்ய வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். அப்படி கவனம் செலுத்தினால் ரைட். இப்ப தாவீது தன் சகோதரனை விட்டு அடுத்தாண்ட போயிட்டான். அங்க போய் என்ன பண்றான், அதே தான் கேட்கிறான். அதுக்கப்புறம் தாவீது யார் முன்னாடி போனான், அதோ கவனிங்க. அதுக்கப்புறம் தாவீது யார் முன்னாடி போனான், யார் முன்னாடி போனான், ராஜா முன்னாடி. இப்ப தாவீது யார் முன்னாடி போய் நிக்கணுமோ, இப்ப அந்த சவுல் ராஜா முன்னாடி கரெக்டா போயிட்டான். இப்ப இப்படி வச்சுக்குவோம், எலியாபுக்கும் தாவீதுக்கும் வாக்குவாதமாகி பிரச்சனை ஆகி யுத்த காலத்துல யுத்தம் நடக்குதோ இல்லையோ, இவங்க ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணி கட்டி உருண்டு புரண்டு யுத்த ஆயுதங்கள்லாம் எடுத்து, இவன் அவனை கொண்டு போட்டாலோ அவன் இவனை கொண்டு போட்டாலோ, இல்ல கொண்டு போடவனை இப்படி வச்சுக்கிறோம். எலியா பாருங்க தாவீதை அடிச்சு துரத்தி, இல்ல தாவீது எலியாவை அடிச்சு துரத்தி, ரெண்டுல ஏதாவது நடந்திருந்தா தாவீது சவுல் ராஜா முன்னாடி போயிருப்பானா, ஹலோ போயிருப்பானா? தேவ சித்தத்தின்படி தாவீது யாருக்கு முன்னாடி போகணும், சவுல் ராஜா முன்னாடி போகணும். தேவ சித்தத்தின்படி நீ போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்யணும், போகணும். தேவ சித்தத்தின்படி நீ அடைய வேண்டிய முன்னேற்றத்தை என்ன செய்ய வேண்டும், அடைய வேண்டும். தேவ சித்தத்தின்படி நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தின்படி நீ வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், உயர்வு அடைய வேண்டும். அதற்கு இந்த எலியாப்பை போல வருகிற இடையூறுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், இவைகளை என்ன செய்யக்கூடாது, கண்டுகொள்ளக்கூடாது, அவைகளை சிந்திக்க கூடாது, அவைகளை ஆராயக்கூடாது, அவைகளை விட்டு உடனே தாவீது அதான் பண்ணாம உடனே பாருங்க, அவன் அண்ணனை விட்டு உடனே பாருங்க, அந்த இடத்தை விட்டு பாருங்க போயிட்டான், நிக்கல. தாவீது யாரை பார்க்க வந்தான், யாரை பார்க்க சொல்லி அவங்க பாருங்க, அவனுடைய தகப்பன் ஈசாயை அனுப்புனா, சகோதரரை பார்த்து என்ன செய்யும், விசாரிச்சுட்டு வந்து எனக்கு சுக செய்து சொல்லுங்க. ஆனா தேவ சித்தத்தின்படி தாவீது யாரை பார்க்கணும், சவுல் ராஜாவை பார்க்கணும். நடந்துச்சா? ஆகையால் நீங்களும் நானும் உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் சில போராட்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, இடையூறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, சில குழப்பங்கள் எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவெல்லாம் ஏதாவது ஒரு மனுஷனை வச்சு தான் என்ன செய்வான், பிசாசு செய்வான். அதை ஒண்ணு வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளை வச்சு செய்யலாம், அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஆளை வச்சு செய்யலாம். சரிங்களா? அதனால வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள, வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்கள சத்துரு இல்லை. சத்துருலாம் பழைய ஏற்பாடு நாட்கள்ல தான். இன்னைக்கு சத்துரு யாருன்னா பிசாசு தான். புரியுதா உங்களுக்கு? அதனால தாவீதுக்கு ஒண்ணு நல்லா விளங்கிச்சு பாருங்க, பிசாசு என் அண்ணன் மூலமா தேவ சித்தத்தை என்ன செய்ய பார்க்கிறான், தடுத்து நிறுத்த பார்க்கிறான். எப்படி செயல்பட்டான் பாருங்க. இப்படி இன்னைக்கு பாருங்க, நீங்களும் நானும் இந்த தாவீதை கவனிக்கணும், இதே போல செயல்படணும். மானசீகமா சிந்திச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு சாமானியர்களை போல அந்த நெருக்கடி வந்ததுனால ஆமா எல்லாம் போச்சு, இந்த ஓத்திரம் வந்ததுனால எல்லாம் போச்சு, இவர் சரியில்லை,
அவர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை சொல்லிட்டு பாருங்க. அடுத்து செய்ய வேண்டியதை பாருங்க, என்ன செய்யறது இல்ல, செய்யாம விட்டுட்டு அதனால பின்னடைவு. அதனால பாருங்க என்னது பின்னடைவு, வருமானத்துல பின்னடைவு, முன்னேற்றத்துல பின்னடைவு, கணத்துல பின்னடைவு, உயர்வுல பின்னடைவு. யோசிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் சிந்திச்சு, இப்படி செய்யறதுல எனக்கு என்ன லாபம், இப்படி நடக்கிறதுனால எனக்கு என்ன லாபம், அவங்க அவிசுவாசமா பேசுற வார்த்தையை கேட்கறதுல எனக்கு என்ன லாபம், இவங்க மூலமா வர்ற பிரச்சனையை நான் கவனிக்கிறதுல எனக்கு என்ன லாபம், இவங்க ஏற்படுத்துற உபத்திரவத்தை நான் கவனிக்கிறதுல எனக்கு என்ன லாபம் இல்ல, இதுல எனக்கு லாபம் இல்ல, அதனால இதை விட்டுட்டு அடுத்து நான் செய்ய வேண்டியது நான் என்ன செய்ய போறேன். அப்படி செஞ்சா எனக்கு முன்னேற்றம் என்ன செய்யும் வரும். இப்ப தாவீதுக்கு என்ன வந்துருச்சு, முன்னேற்றம். எத்தனை நாள் அவன் சகோதரர் யுத்த களத்துல இருந்திருப்பாங்க, எத்தனை மாசமா யுத்த களத்துல இருந்திருப்பாங்க, எத்தனை வருஷமா யுத்த களத்துல இருந்திருப்பாங்க. இந்த எலியாப் சவுல் ராஜா முன்னாடி போனானா, கவனிக்கிறீங்களா இல்லையா? புரியவங்க சத்தமா ஆரம்பிச்சு சொல்லுங்க. எலியா போனானா? எலியாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதா? யாரு கிடைச்சது? தாவீதுக்கு. ஏன் தெரியுமா? தாவீது அங்க நடக்கிற பிரச்சனைகளை கவனிக்கவில்லை, தாவீது அங்க நடக்கிற உபத்திரவங்களை காணவில்லை. தாவீது கோலியாத்தை பெரியவனா என்ன செய்யவில்லை, நினைக்கவில்லை. முதல்ல கோலியாத்தை தாவீது மதிக்கவே இல்லை. ஒரு ஆமை சத்தமா சொல்லல. பிரச்சனையை மதிக்காத, நெருக்கடியை மதிக்காத, போராட்டத்தை மதிக்காத, சாத்தான மதிக்காத. எத்தனை பேர் ஆமத்துல போறீங்க? பாவத்தை மதிக்காத, பாவ கிரிகளை மதிக்காத, காதுள்ளவர்கள் கேட்க கடவுள். சவுல் ராஜாவுக்கு முன்னாடி எலியா போகல, யாரு போனா? தாவீது தான் போனான். ஏன்? அந்த தாவீதுடைய செயல்பாடு. கோலியாத்தை பார்த்து எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க, எலியாவும் பயந்துகிட்டு இருந்தான். அவனுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? எலியாவுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? பய ஆவி. ஆனா தாவீதுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? ஆமா, தைரியம் உள்ள ஆவி. ஒரு ஆவி சொல்லுங்களேன். ஆமா, நன்றாக கவனியுங்கள். பயந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் என்ன அடைய முடியாது, முன்னேற முடியாது. நான் ஊழியத்தில் இருக்கிறேன், ஊழியம் செய்யணும் பாருங்க. நான் பயந்துட்டு இருந்தேன், என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. தைரியமாக தான் சில காரியங்களை என்ன செய்யறோம், ஃபேஸ் பண்றேன், எதிர்த்து நிற்கிறேன். தெரியுமா? எல்லாத்தையும் அப்படியே வெளிப்படையாக அப்படி நான் சொல்றது இல்லை. என்கிட்ட வந்து கேளுங்க, நான் அப்படி சொல்றேன் என்னென்ன நாங்கள் சந்திக்கிறேன் அப்படின்னு. கவனிங்கள். அவன் என்ன செய்கிறான்? அவனை விட்டு விட்டு போய்விட்டான். தொடர்ந்து அவன் என்ன செய்கிறான்? அவன் சரியாக செயல்படுகிறான். பாருங்க அந்த நிகழ்வு எப்படி இருக்கு என்றால், தாவீது முன்னேற்றத்துக்கு மேல் முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறான். ஏன் சவுல் ராஜா முன்னாடி போகணும், போனதுக்கு அப்புறம் தான் பாருங்க தாவீதுக்கு என்ன வரப்போகுது, முன்னேற்றமே வரப்போகுது. நீ செய்ய வேண்டியது செய்து கொண்டே இருந்தால் எதுவும் தடைப்படாமல், ஒண்ணு கூட தடைப்படக்கூடாது. பிசாசு யாராலும் பயன்படுத்துவாங்க. ஆனால் அதை கவனித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது தடைப்பட்டுவிடும். சரியான ஒரு தீர்மானம் எடுக்கணும். சரியான தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானம் வைராக்கியமா இருக்கணும். இந்த கிரிகள்னால, இந்த நபர்கள் மூலமா அடுத்து நான் செய்ய போக வேண்டியதை நான் என்ன செய்ய மாட்டேன், நிறுத்த மாட்டேன். நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்னால நடக்க வேண்டியது என்ன செய்யும், நடந்துகிட்டே இருக்கும். ராமஜலங்கள தாவீது அப்படிதான் செயல்பட்டான். பாருங்க அடுத்து என்ன நடந்தது. அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்பு போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு, ரொம்ப பேர் கேட்டாங்க, கேட்டு அதை யார்கிட்ட சொல்றாங்க, சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனை அழைத்து, யாருப்பாமே சின்ன பையனா இருக்கிறான், வலிப்பையனா இருக்கிறான், வலிப்புன்னு சின்ன பையனா இருக்கிறான்ப்பா, நல்லா துருத்துருன்னு இருக்கிறானப்பா, நல்லா செயல்படுறானப்பா, நல்லா ஆக்டிவா இருக்கிறானப்பா, எல்லாத்தையும் போய் வந்து கோலியாத்தை குறிச்சு கேஸ் கேட்டுக்கிட்டே விசாரிக்கிறப்பா, பயப்பட மாட்டேங்கிறானப்பா. இங்க இருக்கிறவங்க பயந்துட்டு இருக்கிறாங்க, இவன் பயப்படாம கேட்கிறானப்பா. அவனை பொண்ணா என்ன செய்வாங்க, என்ன கேட்கிறானப்பா, அவன் கூட்டுவாப்பா. யார் முன்னாடி போயிட்டான், தாவீது யார் முன்னாடி போயிட்டான், சவுல் ராஜா. அப்புறம் தான் பாருங்க மற்ற விஷயங்களை என்ன செய்யுது, நடக்குது. அவனை நான் போய் கொள்றேன், அவனை யார் போய் கொள்றேன், நான் போய் கொள்றேன். அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆமா, கோலியாத்தை யார் பண்ணா, எலியாப்பா தாவீதா? சத்தமா சொல்லுங்க.
எப்படி நடந்தது? தொடர்ந்து தாவீது செயல்பட்டு கொண்டே நவரானதில்ல. எந்த விரோதமான கிரிகளை பார்த்தும் செயல்பாடு நிறுத்தவில்லை. எந்த அவிசுவாசமான கிரிகளை பார்த்தும் செயல்பாடு நிறுத்தவில்லை. எந்த போராட்டமான நபர்களை சந்தித்தும் செயல்பாடுகளை என்ன செய்யவில்லை, நிறுத்தவில்லை. ஆமா பாருங்க, விட்டாம் பாருங்க கல்ல, விட்டாம் பாருங்க கல்ல. என்ன நடந்தது? என்னங்க நடந்தது? ஆமா, என்ன நடந்தது? 49 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 49வது வசனம் முடிக்க போறேன். சத்தமா வாசிங்க. 1 சாமுவேல் 17:49 வாசிங்க. தரையில எப்படி விழுந்தான்? தரையில எப்படி விழுந்தான்? மறுபடியும் கேட்கிற, தரையில எப்படி விழுந்தான்? முகம் குப்புற. முகம் குப்புறன்னு எப்படி? இப்போ ஒரு கேள்வி, முகம் குப்புறன்னு இப்படி விழுகுது, இப்படி. தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி இருந்து கல்ல விட்டானா, இல்லைன்னா கோலியாத்துக்கு பின்னாடி இருந்து கல்ல விட்டானா? முன்னாடி இருந்து இப்படி கல்ல விட்டான். பின்ன எப்படி கோலியாத்துக்கு குப்புற விழுந்தான்? மல்லாமல்ல விழுகணும். காதுள்ளவர்கள் கேட்க கடவுள். சிந்திக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? கல்லை எப்படி விடுறான்? இப்படி விடுறான். நேரம் போய் நெத்தியில விழுகுது. எப்படி விழுகணும்? இப்படி விழுகணும். ஆமா, நம்ம ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க. இப்படி விழுக என்ன அர்த்தம் சொல்லுங்க? இப்படி பின்னாடி விழுந்தா மல்லாக்க தானே விழுகணும். கல்லை அடிச்சு அப்படித்தானே தள்ளும். ஒண்ணுல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க பாருங்க, யாராவது போய் நம்பர் ஓங்கி இப்படி அடிச்சா என்ன பண்ணுவாங்க? அதான். ஆனா தாவீது எப்படி, கோலியாத்து எப்படி விழுந்தாங்க போட்டிருக்கு? முகம் குப்புறன்னு எப்படி? கொஞ்சம் யாராவது சொல்லி காட்டுங்க. இல்ல சொல்லி காட்டுங்க, செஞ்சு காட்டுங்க. முகம் குப்புறன்னு எப்படி? உட்கார்ந்ததுல செஞ்சு காட்டுங்க. முகம் குப்புறன்னு எப்படிங்க? அப்படி அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டான் பாருங்க. எப்படி நடைமுறை என்ன? நன்றாக கவனியுங்கள். தாவீது தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். தொடர்ந்து தாவீது கர்த்தருக்கு பிரியமாகவே நடக்கிறார். சூழ்நிலையை சார்ந்து செயல்படல. அநேக செய்த தப்பு இதுதான். முன்னேற்றத்தை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, வளர்ச்சியை இழந்து, பிரசங்கத்திலே குழப்பம். கவனிங்க, தாவீது தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவர். தொடர்ந்து தாவீது கர்த்தருக்கு பிரியமாகவே நடக்கிறான். அதனால தாவீது எப்ப கோலியாத்துக்கு முன்னாடி வந்தானோ அப்பவே கோலியாத்துக்கு பின்னாடி யார் வந்துட்டான்? சொல்லுங்க, யார் வந்துட்டான்? தேவ தூதர். வணங்குதா? கோலியாத்துக்கு முன்னாடி வந்து தாவீது நின்ன உடனே கர்த்தர் பார்த்தாரு, என் பிள்ளை வந்துட்டான், என் நாமத்தை மகிமைப்படுத்துறது வந்துட்டான். விருத்த சேதனம் இல்லாத தாவீதத்தை, விருத்த சேதனம் இல்லாத கோலியாத்த, ஆமா பொண்ணு, அவனால உண்டான அந்த அவமானத்தை சரி பண்ணதுக்கு வந்துட்டான்னு சொல்லி கர்த்தர் யார் அனுப்பிட்டாரு? தேவ தூதர்கள். தேவ தூதர்கள். கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது, கோலியாத்துக்கு பின்னாடி யாரு? பாருங்க, கவனையில இருந்து கல்ல தாவீது நேர இதுல விடுறான். கோலியாத்துக்கு நெத்தில விட்ட உடனே கர்த்தருடைய தூதர்கள் கோலியாத்து பின்னாடி என்ன செஞ்சாங்க? பின்னாடி இருந்து போட்டதுல பின்பக்கமா விழ வேண்டிய கோலியாத்து எப்படி விழுந்தான்? ஏங்க, மல்லாக்க விழுந்த என்ன தெரியுமா? வீர மரணம்ங்க. மல்லாக்க விழுந்த என்ன மரணம்? குப்புற விழுந்த என்ன தெரியுமா? கோலத்தனமான மரணம். சொல்லுவாங்க யுத்தகத்தை எங்க 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 குத்து?
பழமொழி சொல்லுவாங்க ஊருக்குள்ள, நெஞ்சில குத்தி இருக்க வேண்டியதானே, ஏன் முதுகுல குத்துன? அவ்வளவுதான். தோத்து போறேன்னு தெரியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், எங்க சுடு? நெஞ்சில சுடு. கோலியாத்துக்கு அதை விட கத்திர என்ன செய்யல, கொடுக்கல. நீ ஏன் முன்னாடி சரி, என் மகன் முன்னாடி என்ன செய்யணும்? அவமானப்பட்டு என்ன செய்யணும்? என் தாசனாகிய தாவீது முன்னாடியும் இஸ்ரவேல் சேனை முன்னாடியும். சவுல விட்டுருங்க. சவுல் வந்து பீஸ் போன பல்பு. என்ன பல்பு? பீஸ் போன பல்பு. அதனால அபிஷேகம் பண்ணப்பட்ட என் மகனுக்கு முன்னாடி, என் சேனைக்கு முன்னாடி எப்படி விழுகணும்? குப்புற விழுகணும். மண்ணை என்ன செய்யணும்? நீ நக்கணும். கர்த்தர் மாறாதவர். இதை போல நீ செயல்பட்டு கொண்டு வந்தா, பிரச்சனையை பார்க்காமல், பிரச்சனையான நபர்களை பார்க்காமல், நெருக்கடியை பார்க்காமல், அவிசுவாசமாய் பேசுகிற நபர்களை கவனிக்காமல், அவிசுவாசத்தை கவனிக்காமல், பிரச்சனையை கொண்டு வருகிற பிரச்சனைக்கு திருப்பி பிரச்சனை செய்யாமல், நீ அடுத்தடுத்து கர்த்தருக்கு பிரியமா நீ செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருந்தால், ஒரு கால கட்டத்திலே அந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் அவிசுவாசமும் போராட்டமும் உனக்கு முன்பாக எப்படி விழுகும்? உனக்கு முன்பாகவே எப்படி விழுகும்? மல்லாத விழுகாது. எப்படி விழுகும்? குப்புற விழுகும். ராமஜல்ல முன்னாடி குப்புற விழுந்து என்ன அர்த்தம்? சரண்டர். கோலியாத்து போய் யாருமே சரண்டர் ஆயிட்டான்? தாவீதுக்கு முன்னாடி. ராமஜல்ல அவன் விட்டானா? கோலியாத்து குப்புற விழுந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே தாவீது என்ன பண்ணுமா? இன்னும் பக்கத்துல ஓடி போய், எழுதி படிச்சு பாருங்க, கோலியாத்துடைய பட்டயத்தை உருவி என்ன பண்ணா? கோலியாத்து தலைய நான் விசுவாசிக்கிறேன், உடம்பு நல்ல படர்ந்த உடம்பு, தலையில ஓடிக்க மாட்டான். தாவீது தலையில ஓடிக்க மாட்டான். எங்க தெரியுமா ஓடிப்பான்? சொல்லுங்க. தலையில ஓடிக்க மாட்டாங்க. எதுல ஓடிப்பான் தெரியுமா? அதாவது கோலியாத்து வரைக்கும் தலையில ஓடிப்பான், அவன் கால் வரைக்கும். ஆமா. அதுக்கப்புறம் எதுக்கு ஓடிப்பான்? கோலியாத்து மேலே ஓடிப்பான். ஒரு ஆள் சொல்லல, கோலியாத்து மேலே ஓடி பட்டயத்தை உருவி தலையை ஓடிட்டான். நீ பிரச்சனையின் மேலே நடந்து பழகு, நெருக்கடியான சூழ்நிலை மேலே நடந்து பழகு. பயந்த நீ வாழ்க்கையில முன்னேற முடியாது. பயந்த நீ வெற்றி அடைய முடியாது. பயந்த வாழ்க்கையில நீ உயர்வை பார்க்க முடியாது. பயந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, நன்மையை பார்க்க முடியாது. அதான் பாருங்க, பாருங்க, பவுல் கடைசி சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு என்ன இருக்கிறது? ஆம், ஜீவ கிரீடம். ஆரம்பிக்கும் போது பவுல் எப்படி ஆரம்பிக்கிறார்? என்ன போராட்டம்? நல்ல போராட்டம். இன்னும் சில வசனங்களா இருக்கு, இதுக்கு இப்ப பாருங்க டைம் ஆயிடுச்சு. 2 வசனம் இருக்கு. சொல்லவா வேணாமா? ஏகமானதாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் சொல்லுகிறேன். ஆமீன் போடுங்கள் என்று சொன்னால் என்ன போடுகிறேன்? ஆமீன் போடுகிறேன். நீங்கள் எல்லோரும் மௌனமா இருக்கிறதை பார்க்கும் பொழுது, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று எடுத்துக்கொள்ளலாமா? சரி, வேகமா டக்குன்னு சொல்லிடுறேன். புஸ்தகம் 48வது அதிகாரம். சம்பவத்தை மாத்திரம் வேகமா சொல்லிடுறேன், ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. லூக்கா 4 சொல்ற குறிச்சுக்கோங்க. நான் சம்பவத்தை சொல்லிடுறேன், வாசிக்கலாம் வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. லூக்கா புஸ்தகம் 4வது அதிகாரம். லூக்கா புஸ்தகம் 4வது அதிகாரம் 28வது வசனத்துல இருந்து 31வது வசனம் வரைக்கும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. லூக்கா 4வது அதிகாரம் 28வது வசனத்துல இருந்து 31வது வசனம் வரைக்கும் குறிச்சு வச்சுக்கோங்க. வீட்டுல போய் என்ன செய்யுங்க, படிங்க. இப்ப நான் சம்பவத்தை சொல்றேன். சரிங்களா? சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப இயேசு பாருங்க ஒளி தங்கிட்டு இருக்கிறார். ஒரு தேவாலயத்துல போய் பிரசங்கம் பண்றாரு. அவர் ஒரு பாயிண்ட சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு இன்னைக்கு இந்த பாயிண்ட் நிறைவேறிச்சுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்களேன், ஜப ஆலயத்துல சில நபர்கள் இதை கேட்டு என்ன செய்யறாங்க? கோவப்படுறாங்க. ஆமா, லூக்கா 4:28 இருக்கும். ஜப ஆலயத்தில் இருந்த எல்லோரும் இவங்களை கேட்ட பொழுது கோபம் உண்டு. யார் மேல? இயேசு மேல கோபம் உண்டு. எழுந்திருந்த அவரை ஊருக்கு புறமே தள்ளி, தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகளாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனாங்க. என்ன செய்யறாங்க? சில பேர் இயேசுவை பிடிச்சு என்ன செய்யறாங்க?
செகுத்தான மலையிலிருந்து தள்ளி விட்டு போறாங்க. ஆனா இயேசு என்ன பண்ணாரு? அவரோ 30 பாருங்க, லூக்கா 4:30, அவரோ அவர்கள் நடுவில் நின்று பிரச்சனைனா அந்த பிரச்சனையை விட்டு விலகி போயிரு. சில பேர் பிரச்சனை பண்றாங்கன்னா அந்த இடத்துல இருக்காத விலகி போயிரு. சில பேர் அவிசுவாசம் பேசிட்டு இருக்காங்க, ஆண் பார்க்காத, அந்த நபரை விட்டு கடந்து போயிரு. நெருக்கடி வருது அப்படின்னா நெருக்கடி, ஆமா அதை கவனிக்காத, பெருசுன்னு பார்க்காத, அவ்வளவுதானே பாப்பா, அதான் சரியாயிடும். புரியுதா? அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். ஏன்டா என்ன தள்ளி விட போறீங்க? இப்ப பாருங்க, ஒரு வல்லமையை காட்டி உங்களை போய் என்ன செய்யறேன், அந்த இடத்துல என்ன செய்யறேன், உங்களை தொங்க விடுறேன். அப்படி பண்ணாரு. எவ்வளவு அற்புத அதிசயம் செஞ்சவர் இயேசு. செய்ய முடியுமா? முடியாதா? இது உங்க பூரை என்ன செய்யறேன்? ஆமா, மலையில என்ன செய்யறேன், கீழே இருந்து என்ன செய்யறேன், ஆமா கயிறு இல்லாம உங்களை என்ன செய்யறேன், கீழே தொங்க விடுறேன். அப்படியே பண்ணாரு. அவர்களை விட்டு கடந்து, ஏன் அவரோ அவர்களை விட்டு கடந்து, ஏன் அடுத்து பாருங்க, இயேசு செய்ய வேண்டிய காரியங்கள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். டைம் ஆயிட்டு இருக்கு பாருங்க, டக்குன்னு கடந்து போய் பாருங்க, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம். நீங்களும் நானும் போக வேண்டிய தூரம், ஆமா சின்ன பிள்ளை மாதிரி நடக்கக்கூடாது. என்ன பிள்ளை மாதிரி? ஹலோ, என்ன பிள்ளை மாதிரி? சில சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கு தெரியும். சில சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, ஆனா ஜெபம் பண்றோம், சீக்கிரம் வளர்ந்துருவாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்ல. நீதிமொழிகள் புஸ்தகம் 26, நீதிமொழிகள் 26, 1-5 வரை மட்டும் டக்கு நம்ம பார்க்க முடிச்சிருக்கோம். மொத்தம் 285 பழைய ஏற்பாடு. தங்காது, குதிரைக்கு சவுக்கு ஏற்றது கொடாதே. ஞானியா இருப்பாய். இதை மாத்திரம் பார்த்து முடிச்சிட போறேங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல வசனம் எடுக்கல, சரிங்களா? பயப்படாதீங்க. இப்ப பாருங்க, உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல. ஆமா, உஷ்ண காலம் என்ன? சம்மர் இல்லையா? சம்மர்ல வந்து பனி பெய்யுமா? அப்புறம் பாருங்க, அறுப்பு காலம். அறுப்பு காலத்திலே மழையும் தகாது. அறுப்பு காலத்துல மழை பெஞ்சதுன்னா தானியத்தை களைஞ்சதை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அது போல மூடனுக்கு மகிமை தகாது. அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவுளான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. குதிரைக்கு சவுக்கம். நீங்க குதிரைக்கு சவுக்குங்க, குதிரைக்கு சவுக்கு செட் ஆகுமா? நீங்க போய் குதிரைய சவுக்கால் அடிச்சு பாருங்க. குதிரைய எதாவது அடிங்க, சவுக்கால் அடிச்சு வச்சுக்கோங்களேன், உங்களை தூக்கி என்ன செஞ்சிடும், தூக்கி எரிஞ்சுட்டு போயிடும். அப்ப குதிரைக்கு என்னது? கடிவாளம். கழுதைக்கு என்னது? சவுக்கு. ஆனா மூடனுக்கு என்ன தெரியுமா? அங்க எழுதியிருக்கிற அப்படின்னா புரியுதா? புரியுதா? கவனிங்க, 4-5 வசனம் தான். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாவே, கொடுத்தா நீயும் யார போறாயிருவ. அடுத்து பாருங்க, ஞானியாகிய சாலமோன் அதையும் சொல்லி வச்சிருக்கிறாரு. மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு, கொடுக்காவிட்டால் அவன் பார்வைக்கு எப்படி இருப்பான். அதனால இப்ப சில மூடர்களை சந்திச்சு மூடர்கள் மூடத்தனமா செய்யறவங்கள, ஆமா அவங்க என்ன அளவுல மூடர்கள், எந்த அளவுக்கு மூடத்தனமா செயல்படுறாங்களோ அதை பொறுத்து தான் நீங்க பதில் சொல்லணும். அதை பொறுத்து பதில் சொல்லாமல் இருக்கணும். அது வந்து பாருங்க, அந்த அந்த ஸ்பாட்ல, அந்த இடத்துல நம்ம நடந்துக்க வேண்டிய அப்ப நடந்துக்கணும். அதனால எல்லாரும் கேட்ட கேள்விக்கு என்ன செய்யக்கூடாது, ஆமா யாருக்கு பேசினாலும் திருப்பி பதில் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சில பேர் இருக்காங்க பாத்தீங்களா, ஆமா முன்னப்பின்ன தெரியாதவங்க பேசினாலும் என்ன செஞ்சிருவாங்க,
இவங்க பேசிய ரகசியத்தை என்ன செஞ்சிருவாங்க? அவன் கள்ளம் கபடம் இல்லாமல் என்ன செய்வேன்? பேசுவேன். அவன் உண்மையெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? வாங்கிட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். நானும் இப்பெல்லாம் ரொம்ப பாடம் படிச்சுட்டு வரேன். 5 வருஷமா ரொம்ப பாடம் படிச்சுட்டு வரேன். நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் வர நாட்கள் ரொம்ப பாடம் படிச்சுக்கிருவேன். நீங்களும் நல்ல பாடம் என்ன செய்யணும்? படிச்சுக்கிறீங்க. சரிங்களா? மூடன் அது மூட ஆனா பெண்ணாப்பா. மூடல் எழுதிக்கு அப்புறம் பதில் சொல்லக்கூடாதுன்னு பதில் சொல்லக்கூடாது. பதில் சொல்லணும்னா ஏதாவது 1-2 மாத்திரம் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். புரியுங்களா? அதனால தாவீது எப்படி செயல்பட்டான், இயேசு எப்படி செயல்பட்டாரு, அப்புறம் நீதிமொழிகள் 26:1-5 வரைக்கும் வசனம். இதெல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்தில் என்ன செய்யறோம்? இருக்கிறோம். ஆமா, வித்தியாசமான மக்கள் மத்தியில் என்ன செய்யறோம்? இருக்கிறோம். இவ்வளவு ஞானமா, இவ்வளவு புத்திசாலியா, காரிய சித்தியா, சமத்தா நடந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும், ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தருக்கு பயன்பட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோட முடிக்கிறோம். ஜெபிப்போமா?